காங்கிரஸ் தலையில் இடியை இறக்கிய சரத்பவார், ராகுல் காந்தி கனவில் மண்ணள்ளி போட்ட மம்தா. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலே கடந்த 2014 மக்களவை பொது தேர்தல் முதல் தற்போது வரை காங்கிரஸ் கட்சி வலிமை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவில் தேர்தலை சந்தித்து வரும் நிலையில் 2029 தேர்தலிலும் இதே நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸை தவிர்த்து ஆதரித்த ஒரே கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். அதுதான் 2019 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தோல்விக்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டது. அன்று முதலே மற்ற கட்சிகள் ராகுல் காந்தியை ஒரு பொருட்டாகவே கருதாத நிலையில் 2024 மக்களவை தேர்தலில் அரும்பாடுபட்டு இந்தி கூட்டணி அமைந்தது. அதுவும் தலைமையில்லாத பிரதமர் வேட்பாளர் இல்லாத கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவியது. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்ற பின்பத்துடன் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்ததுதான் இந்த தோல்விக்கும் காரணம் என்று எண்ணிய கூட்டணி கட்சிகள் தற்போது ராகுலை ஓரங்கட்டினால்தான் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று களத்தில் இறங்கியுள்ளனர். ஆம், இந்தியா கூட்டணிக்கு நான் தலைவராக பொறுப்பேற்க தயார் என்று முதல் ஆளாக மம்தா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பே காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் அடியை கொடுத்துள்ள நிலையில் மம்தாவின் அறிவிப்புக்கு சரத்பவார் தற்போது தனது பகிரங்க ஆதரவை தெரிவித்து காங்கிரஸ் தலையில் இடியை இறக்கியுள்ளார். இதனால் வெளிப்படையாகவே இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு கிளம்பி இருப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் அடுத்து நடக்கவுள்ள 2029 மக்களவை பொது தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி அறிவிக்கப்படலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.